கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். 2025 லாஸ்ட் பைபிள் ஸ்டடி இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மினிஸ்ட்ரி, அதே போல் அதுக்கு அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம். இந்த மாதம் தொடர்ந்து நம்முடைய விசேஷித்த நாட்கள் இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கு படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த வருஷத்தில் இது லாஸ்ட் பைபிள் ஸ்டடி. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் 7 to 14 வரை உள்ள வசனங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஸோ தியானிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 11வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா இன்னைக்கு படிக்க போகிற பாடம் நமக்கு உதவியாக இருக்கும். அது எளிதாக புரிந்து கொள்ள முடியும். 11வது அதிகாரம் இப்படிதான் துவங்கிறது. ஒரு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் யோவான் இடத்துல கொடுக்கப்படுகிறது. தேவதூதன் சொல்றாரு, நீ எழுந்து போய் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன செய், அளந்து பாருன்னு சொன்னாரு. சோ அதுக்கு பிற்பாடு 2 சாட்சிகள் எழும்புறாங்க. இந்த 2 சாட்சிகளும் 1260 நாள் அளவு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் இரட்டுடுத்தி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், கர்த்தருக்காக சாட்சி இடுகிறார்கள். இந்த 2 பேர் யார்? நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஒருவேளை அது மோசேவாக இருக்கலாம், எலியாவா இருக்கலாம், ஏனோக்கா இருக்கலாம். எப்பொழுதுமே பெயர் குறிப்பிடப்படவில்லை. நம்ம என்ன பண்ண முடியாது, இவங்க தான் உறுதியிட்டு சொல்ல முடியாது. பட் நம்மால ஒரு சில நேரத்துல யூகிக்க முடியும். யூகங்களை என்ன பண்ண முடியாது, சத்தியமாக்கி கொள்ள முடியாது. நம்ம யூகிக்கிறோம் ஒரு சில விஷயங்களை, இது இப்படி இருக்கலாம். இந்த 2 பேர் யாரு? இந்த 2 பேருடைய ஊழியத்தை இந்த 2 சாட்சிகளோடு ஒப்பிடும் பொழுது ஓரளவுக்கு சிமிலரா இருக்கிறதுனால அந்த 2 பேர் இவங்களா இருக்கலான்னு எடுத்துக்கலாம். பட் அதை கொண்டு நம்ம ஒண்ணும் செய்ய போறதில்லை. ஆனா நமக்கு அடிப்படையான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவேளை இது மோசேவும் எலியாவுமா இருக்கலாம். மேக்சிமம் நம்பர்ஸ் எப்படி பிலீவ் பண்றாங்க அப்படிதான் இருக்கலாம். ஏனோக்கு அப்படிங்கிற பார்ட் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகிறது, ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ஒத்து போகவில்லை. ஸோ ஆகையினால ஒருவேளை இது 2 பேர் மோசேவும் எலியாவுமா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் நம்ம இதை டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த 2 சாட்சிகள் யார், அவங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டது, அவங்க ஏன் ஊழியம் அந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஊழியம் செய்யறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காரியங்கள் என்ன, அதனுடைய அடிப்படையான சத்தியங்கள் இன்றைக்கு நமக்கு எதுக்கு அவசியமாய் நாம படிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தலாம். கர்த்தர் நமக்கு நிச்சயமா இன்னைக்கு போதிப்பார். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். 2 சாட்சிகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு ஆராய உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபட எங்களை தாழ்த்துகிறோம். வேதத்தினுடைய பொக்கிஷங்களை நீர் எங்களுக்கு அள்ளி கொடுக்கும்படியாயிருக்கிறீர். தாழ்மையுள்ள இருதயத்தோடு கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை எங்களுக்கு தாங்க. உம்முடைய சமூகத்திலே உம்மோடு உறவாடுகிற நீர் எங்களிடத்திலே அன்போடு கூட கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த அற்புதமான கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நேரடியாக இணைந்திருக்கிற பிள்ளைகள், நேரலையில் எங்களோடு கூட இணைந்து கற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 witnesses. யார் இந்த 2 சாட்சிகள்? நம்ம கடந்த வாரம் ஒரு சிலதை படிச்சுட்டோம். பட் ஸ்டில் இன்னைக்கு படிக்க போகிற பாடம் அவங்கள பற்றிய செகண்ட் பார்ட்டை படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்னும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களை மீண்டும் ஒரு முறை பார்த்துறது ரொம்ப நல்லது.
அந்த 2 சாட்சிகளை பார்த்தீங்கன்னா, இரட்டு உடுத்தினவர்களாய், அவங்க ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யார் இவர்கள்? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. நம்ம போன வாரம் பார்த்தோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சகரியா தீர்க்க தரிசனமாய் பார்க்கிறார். கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற 2 பேர். யார் அது அவங்க அப்படின்னு சொல்ற அதே ஒப்பீடு இங்க நம்ம கவனமா பார்க்கிறோம். அது 2 பேர். சரி, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதா இருந்தால், அவருடைய ஊழியத்தை தடை பண்ண மனதா இருந்தால், அவர்களை எதிர்க்க மனதா இருந்தால், அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஊழியத்தை பார்க்கிறோம். they had a powerful ministry. தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்காக சாட்சியிட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு 2 பேருடைய மினிஸ்ட்ரியை நம்ம வேதத்துல பழைய ஏற்பாட்டுல ஆராய்ஞ்சோம்னா, பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி யார் யார் செஞ்சா அப்படின்னா, ஒண்ணு மோசேவும், இன்னொன்னு எலியாவும். மோசேவை எதிர்த்தவர்கள், அவங்க மோசேவுக்கு விரோதமா நின்னாங்கன்னாவே அவங்களுக்கு பிரச்சனை. அது உடன் பிறந்த சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அல்லது கோராகின் புத்திரரா இருக்கட்டும், யார் எழும்பினாலும் உடனடியா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அக்கினி எழும்பி 250 பேர் என்ன பண்ணப்பட்டுச்சு? பட்சித்து போட்டுச்சு. என்ன ஆகும்? 16ல பார்த்தோம்னா, யார் எழும்பினாலும் மோசேவுக்கு விரோதமா எழுதுனா உடனடியா தண்டனை. எலியாவுக்கு விரோதமா 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்துல பார்த்தோம். அவங்க எலியாவுடைய ஊழியத்தை யாராவது தடுக்க பார்த்தா அக்கினி பட்சித்து போட்டது. சோ பவர்ஃபுல்லான ஊழியத்தை செஞ்ச 2 பழைய ஏற்பாட்டு நபர்கள். ஒன்று மோசே, இன்னொன்று எலியா. சோ இங்க நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது, அவங்க 2 பேரும் அப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்துல 2 தீர்க்கதரிசிகள், 2 சாட்சிகள், தீர்க்க தரிசனம் சொல்ல போகிற, சாட்சியிட போகிற 2 நபர்களை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். they will be powerful. ஒரு காரியத்தை கவனமா பாருங்க. இப்ப ஊழியம் செய்யறவங்க தேவனுடைய வல்லமையை கொண்டு ஊழியம் செய்யறாங்க. எஸ், நம்ம அதை மறுக்கிறதுக்கு இல்லை. தேவனுடைய வல்லமை இல்லைன்னா எந்த ஊழியக்காரனும் இல்லை. தேவனுடைய அதிகாரம் இல்லாமல் எந்த ஊழியக்காரனும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க 2 வார்த்தையை. ஒண்ணு, தேவன் அவங்களை நியமிச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அதிகாரம் கொடுக்கணும். தேவன் அவங்களை எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு வல்லமை கொடுக்கணும் ஊழியம் செய்யணும்னா. சரி, அப்படி இல்லாம ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டா எஸ், நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அநேகர் ஊழியத்தை செய்யறதுக்கு எழும்பி இருக்கிறாங்க. தேவன் அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்யறாங்களா? தேவன் வல்லமை கொடுத்து ஊழியம் செய்யறாங்களா? இல்ல அவங்களுடைய திறமையில ஊழியம் செய்யறாங்களா? எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறதுனால, அநேகர் போதகர் எழும்பி இருக்கிறதுனால, எல்லாரும் தேவனுடைய ஆவியை உடையவர்களா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல கண்டுபிடிக்கணும். சரி, நீங்க எல்லாருமே ஒருவேளை பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணக்கூடியவங்க, விசுவாசிகள். இந்த ஒரு ஸ்கேல் மெஷர்மெண்ட் போன வாரம் பார்த்தோம். தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணு? அளந்து பார். பலிபீடத்தை அளந்து பார். ஆராதிக்கிறவங்களை அளந்து பார். இப்ப நீங்களும் நானும் ஊழியக்காரங்க யாருன்னு அளந்து பார்க்கறது நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம தான் தினமும் அளப்புமே. ஆனா அப்படிலாம் அளக்கிறது இல்லை. எப்படி அளக்கணும்? வாங்க 1 யோவான் 4வது அதிகாரம். ஒரு ஊழியக்காரன் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா 1வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். செக் பண்ணி ரிசல்ட் நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்றது புரியுதா பாக்க உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் தேவனால அனுப்பப்பட்டிருக்கிறான்,
தேவனால அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி அங்க இருக்குது, தேவ ஊழியக்காரங்க இவன்னு எப்படி சொல்லலாம்? இயேசு பேரை சொல்றதுனால தேவ ஆவியை பெற்றவங்களா? அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருப்பதனால, அல்லது வேதாகமத்தை பேசுவதனால, இயேசு நல்லவர்னு சொல்றதுனால, இயேசு பேர்னால அற்புதங்களை செய்வதனால, இயேசு பேர்னால வசனங்களை பகுத்து போதிக்கிறதுனால அவங்க தேவனுடைய ஆவியை பெற்றவங்களா, தேவனுடைய அதிகாரத்தை பெற்றவங்களான்னு கேட்டா அது இல்லை. யார் வேண்டுமானாலும் பேசலாம். மேடை பேச்சாளராகிய பர்வேல் சுல்தான் கூட என்ன செய்யலாம்? தாவீது கதையை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசி விளக்கப்படுத்தலாம். வேதாகமத்தை எடுத்து தன்னுடைய எதிரியாகிய, தனக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பேசுறதுக்கு நமக்கு முன்னாள் முதல்வராயிருந்த கருணாநிதி அவர்கள் சொல்லுவாரு, பாபிலோன் குமாரத்தியன் தான் கூப்பிடுவாரு. யார? ஜெயலலிதா அம்மையார். சோ வசனத்தை யாரு வேணா பேசலாம். சோ சர்ச்சுக்கு வந்துட்டதுனால அவங்க ஒருவேளை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் முட்டி போட்டு ஃபாதர் ஜெபம் பண்ணும்போது முட்டி போறதுனால அவர் கிறிஸ்தவர் ஆயிட முடியாது. பிரசங்க மேடையில ஒருவேளை வைகோ நின்னு நீங்களும் நானும் பேச முடியாத அளவுக்கு, மனப்பாடமா சொல்ல முடியாத அளவுக்கு ஏசாயாவுல ஒரு 10 சாப்டர் மனப்பாடமா சொல்லுவார் வைகோ அவர்கள். அதனால அவர் தேவனுடைய ஆவியை பெற்றவர்னு என்ன பண்ண முடியாது? சொல்லிட முடியாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? ஒரு பாஸ்டர் பைபிள் வச்சிருந்தா, ஒரு ஊழியக்காரங்க வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருந்தா, அவங்க கர்த்தருடைய பேரை சொன்னா, அவங்க கர்த்தர் தானே சொன்னாங்க, இங்கேயும் ஜெபம் பண்றாங்கல்ல, இங்கேயும் பைபிள் படிச்சாங்கல்ல, நமக்கு எல்லாருமே சர்ச் தான், எல்லாமே பாஸ்டர் தான், எல்லாமே ஊழியக்காரங்க தான். நாம ரொம்ப நல்லதா நினைக்கிறோம்னு நமக்கு எண்ணம், ஆனா தப்பா நினைக்கிறோம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பேர் கொண்டவங்க எல்லாம், என்னுடைய வேதத்தை கையில வச்சிருக்கிறவங்க எல்லாம், இல்ல பிரசங்கம் பண்றவங்க எல்லாம் நான் அதிகாரம் கொடுத்தவங்களா, நான் அபிஷேகம் பண்ணவங்களா, நான் அனுப்புவங்களா? ஏன்னா ஆதியிலிருந்து நான் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பவே இல்லை. எப்படி தீர்க்கதரிசிகள் வந்தாங்க தெரியுங்களா? வேதாகமத்துல கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் என் கூட எரேமியா புஸ்தகத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் பாருங்க. இங்க தீர்க்கதரிசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க. குறிப்பா சமாரியாவின் தீர்க்கதரிசியில மதிகட்டை கண்டேன், பாகாலை கொண்டு என்ன செய்யறாங்க? ஆமா, இன்னும் சொல்ல போனா தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் வந்தாங்க. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் யாருன்னு கேட்டா, இந்த 23வது அதிகாரத்தை அப்புறமா போய் படிங்க. எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு என் கூட வாங்க. 13வது அதிகாரத்துக்கு வாங்க என் கூட. 2வது வசனத்தை பாருங்க. மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசனத்துக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் என்ன உரைக்கிறார் அப்படின்னு கேட்டா, தாங்கள் ஒன்றும் தரிசியாமல் இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகள். இன்னும் சொல்ல போனா அவர் அழகா சொல்றாரு, நான் அவங்கள என்ன செய்யல, அபிஷேகமும் அல்ல, அவங்கள அனுப்பவும் இல்லை. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலான்னு என்ன செய்யறாங்க? நம்பி இருக்கிறாங்க. நான் அவங்கள எந்த காலத்திலும் அவங்களை ஏற்படுத்தவே இல்லை. இதுதான் ஆண்டவர் அவங்கள குறித்து வெளிப்படுத்தி வச்சிருந்த முக்கியமான விஷயம். சரி, லிசன். தீர்க்கதரிசிகளோ போதகர்களோ
தாங்களாக எந்திரிக்க முடியுமா? தாங்களாக ஊழியம் செய்ய முடியுமா? எஸ். யார் வேணா ஊழியக்காரனா எல்லாம். எனக்கு அப்படி ஆயிருச்சு. தேவனுடைய ஊழியக்காரங்கன்னு எப்படி அடையாளம் காண்பது? இன்றைக்கு இந்த சாப்டர் படிக்கும் பொழுது ஏன் இதை ரொம்ப முக்கியமா படிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு எல்லாரும் அவங்கவங்க எழும்பினதுனால எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இன்னைக்கு காலையில கொஞ்சம் பேருக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு. ஸோ கர்த்தர் உரைக்கிறார்னு ஒரு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு என்ன உரைக்கிறார்? இனிமே இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தா நாளைக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க. நேத்து தான் நீங்க பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்டீங்க, பரிசுத்தாவியை பெற்றீங்க, ஞானஸ்தானம் பெற்றுட்டீங்க. இன்றைக்கு நீங்க அற்புதம் செய்வீங்க. உங்களை கண்டு பிசாசு நடுங்கும். நீங்க இந்த உலகத்துல எல்லாம் விசேஷமான எல்லா பாஸ்டர்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இல்ல, எல்லா விசுவாசிக்கும் இனிமே நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவீங்க, நீங்க வியாதிகளை குணப்படுத்துவீங்க, அதிசயங்களை செய்வீங்க. கர்த்தர் உரைக்கிறார். இந்த வருஷத்துல இப்போ கடைசி காலத்துல எல்லாரும் செய்ய போறீங்க. நூற்றுக்கணக்கான பேர் உட்கார்ந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. யார் சொன்னது? அது எங்க சொல்லப்பட்டது? இயேசுவானவர் சொல்லுகிறார்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டார். பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன நடக்கும்? யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வசனத்தை எடுத்தாச்சு. பேதுரு சொன்னதை அப்படியே கோட் பண்ணாச்சு. இப்ப சொல்றாரு, உங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணுவாங்க? தரிசனங்களை பார்ப்பாங்க. பெரியோர் சிறியோர் எல்லாரும் இனிமே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். எப்படி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இப்படி பேச முடியும்? என்ன வேணும்? திடீர்னு இன்னைக்கு எனக்கு ஒரு வீடியோ அனுப்பப்பட்டது. அந்த வீடியோல பார்க்கிறேன், 3 வீடியோக்கள்ல 27 வருஷமா பிறவி செவிடா இருக்கிற ஒரு பெண்ணை காதுல கை வச்சு ஜெபம் பண்ணாரு. அவளுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. பெங்களூர்ல தான். ஒரு கர்நாடகா பிரீச்சர், ஒரு எவாஞ்சலிஸ்ட். நடக்கவே முடியாத போன் கேன்சரோட வந்த ஒரு பெண்ணை நடக்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய, அதாவது இந்த இந்தியாவில் கேள்விப்பட்டிராத ஒரு விஷயங்களை செய்ய முடியும்னு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இப்பொழுது அவர் அறிவிக்கிறார். நவம்பர் 30ஆம் தேதி மும்பையில ஒரு நாள் கூடுகை. இந்த ஒரு நாள் கூடுகையில நாங்க சின்ன ஹால் தான் புக் பண்ணியிருக்கிறோம். 300 பேர் கூடலாம். இந்த 300 பேர் கூடுறதுக்கு ப்ளீஸ் ரிஜிஸ்டர். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை போக்க வருகிறார். நிச்சயமா நிறைய லிமிடெட் சீட்ஸ் புக் பண்ணுங்க. நான் இந்த ஊழியங்கள் எல்லாம் அப்படியே ஒருவேளை நீங்க அதை பார்த்தீங்கன்னா நமக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா 1000 பேர் ஆமியன் போட்டிருக்கிறான், 1000 பேர் பிரைஸ் லாட் போட்டிருக்கிறான். ஒருவேளை நடந்திருக்குமோ? கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற மாதிரி அற்புதங்களையும் அடையாளங்களையும் பேச முடியும். ப்ளீஸ் லிசன். வரப்போகிற காலத்துல 2 தீர்க்கதரிசிகள் வல்லமையோடு, அடையாளங்களோடு, அதிகாரத்தோடு ஊழியம் செய்ய போறாங்க. ஆனா இப்போ இந்த காலத்துல அந்த ஊழியம் இருக்கிறதான்னு கேட்டா இல்ல. ஏன் இல்லை? என்ன வல்லமை இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தின்படி சாட்சியா இருக்கிறதுக்கு வல்லமை இருக்கு. கர்த்தரை போல மாறி இருப்பதற்கு வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை பகுத்து போதிப்பதற்கு வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுவதற்கும்
கர்த்தர் ஒருவேளை ஆண்டவரே இரக்கம் காட்டுங்கன்னு சொல்றதுக்கு பவுல மாதிரி எப்பாப்பிராத்தியத்துக்காக ஜெபம் பண்ண மாதிரி என்ன பண்ணலாம் பண்ணலாம். சீரியஸா இன்னைக்கு உலகம் எங்கேயோ தப்பா போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு? எல்லாருக்கும் ஒரு அற்புதம் வேணும், எல்லாருக்கும் ஒரு அதிசயம் வேணும். ஆனா தேவன் இப்பொழுது சபையை இந்த மாதிரி மாயாஜால வேலைகளை கொண்டு கட்ட விரும்புகிறாரா? இல்ல. நான் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதத்தை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது. ஆனால் சபையை கட்டுவதற்கு அற்புதத்தை தேவன் வச்சில்ல. இன்றைக்கும் நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் சுகப்படுத்துறார். இன்றைக்கும் அதிசயங்கள் நடக்கிறது. ஆனால் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் கொண்டு தேவன் சபையை கட்டுறதுக்கு இப்ப என்ன பண்ணல? இல்ல. எந்த மாதிரி கட்ட விரும்பினாரு? 1 யோவான் 4 நம்முடைய கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என்ன சொல்றாரு பாருங்க. குறிப்பா 2வது வசனத்துல பாருங்க. தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு. பவுல் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார். நான் ஒரு இயேசு உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புறேன். எந்த இயேசுவை தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க எனக்கு. ஆமா, அவர் அது மட்டும்தான். அவரை எந்த இயேசு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எந்த இயேசு அறிக்கை பண்ற மக்கள்? மாம்சத்தில் வந்த இயேசு. அப்ப அற்புதம் அடையாளம் நடந்துச்சே. வேதம் தெளிவா சொல்லுகிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர் தேவகுமாரன் என்பதற்கு என்ன பண்ணாரு? அடையாளப்படுத்தினார். அவ்வளவுதான். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? தேவ பக்தி என்பது என்ன? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். பிளீஸ் கவனிங்க. ஊழியக்காரனா அளவுகோல் எடுத்துக்கங்க. கிறிஸ்துவை தன்னுடைய ஜீவியத்துல வெளிப்படுத்துகிற ஊழியக்காரனை அன்றி வேற எந்த ஊழியக்காரனும் யாரால நியமிக்கப்பட்டவங்க இல்ல. மற்றவங்க எல்லாம் நான் அற்புதம் செய்யறேன், அடையாளம் செய்யறேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னா they have taken a wrong step. சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்கணும், சத்தியத்தின்படி வாழ்ந்து காட்டணும். ஏன்னா அதுக்கான விஷயத்தை நாங்க சொல்லிடுறேன். குறிப்பா 5வது வசனத்தை பாருங்க. 4வது வசனம். ஒருவேளை 3வது வசனத்துல சொல்ல போனா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அப்ப வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அது. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. கவனிங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை. See, there is a great difference between true men of God and false prophets. என்ன? உலகத்தை மையப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரன் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன். இவன் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். They are not from God. If they really focus on world, உலகத்தை மட்டும் மையப்படுத்துவாங்கன்னா, உலகத்துக்குரியதையே பேசிட்டு இருப்பாங்கன்னா, they are not from God. நித்தியத்துக்குரியத்தை மையப்படுத்துகிற ஊழியத்தை யார் செய்யறாங்களோ அவங்க தேவனால ஏற்படுத்தப்பட்டவங்க. See, those who focus on eternal things, not worldly things. How to identify? How to differentiate? எப்படி நம்மளால பிரிச்சு பார்க்க முடியும்? உண்மையாவே ஊழியக்காரங்கன்னா யாரு? யார் வந்து சர்வன்ட் ஆஃப் காட் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, மாம்சத்தில் வந்த இயேசு. மாம்சத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து, அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். செகண்ட், 2வது பாத்தீங்கன்னா, உண்மையாகவே அவங்க உலகத்துக்குரியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மையப்படுத்தவே மாட்டாங்க. இதுதான் ஊழியக்காரங்களை அடையாளப்படுத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஸ்கேல். See, go and measure the temple.
Go and measure the altar. Go and measure all the people, those who are gathered to worship. யாரெல்லாம் ஆராதிக்கணும். இப்போ நம்ம ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன்னா மெஷர் பண்ணலாம். எந்த ஊழியக்காரன் சரியான ஊழியக்காரன்? 2 குவாலிட்டி, 2 கிரைட்டீரியாவை நம்ம வச்சுக்கணும். 2 கிரைட்டீரியாஸ். 1, எந்த இயேசு அவங்க பிரசங்கம் பண்றாங்க? The Jesus who came in flesh. 2வது, those who focus on eternal things. எப்ப பாரு இயேசுவை வச்சு இந்த உலகத்துக்குரியவங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த வேர்ல்ட்ல எப்படி வாழலான்னு பேசுறாங்களா? they are not from God. சோ இப்போ நம்ம ஒரு பெரிய மாய்மாலத்துக்குள்ள இருக்கிறோம். அது விசுவாசிகளாகட்டும் ஊழியக்காரங்களாகட்டும், இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்துல எப்படி வாழலான்னு நம்ம நினைச்சோம்னா, we are not Christians. We are not true follower of Jesus Christ. Really, we have another Jesus. அவர் பவுல் சொன்னாரு, நான் பிரசங்கிக்காத வேறு ஒரு கிறிஸ்துவ. You are another Christ, not the Christ I preached. See, it's great difference. உண்மையும் நம்மள பார்க்க முடியும். சரி, இப்ப கவனிங்க. அப்போ மிரக்கிள், ஒருவேளை டங்ஸ், ஒருவேளை ஆல் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், ஒருவேளை அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஊழியம் அப்படியே பயங்கரமா பெருகிட்டு இருக்குதுன்னு சொன்னா, something the antichrist has done. நம்மள எல்லாரையும் வஞ்சிக்க பார்க்கறான். உண்மையாவே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து சர்ச்சுக்கு வரோம். இது கிடைச்சிருமா, அது கிடைச்சிருமா, இது நடக்குமா, அது நடக்குமா, நம்முடைய எதிர்பார்ப்புகளை உண்மையாவே டிசீவர், he knows our heart. நமக்கு என்ன சொல்லி நம்மளை ஏமாத்தலாம். கர்த்தருடைய பிள்ளைகளா நிக்கிறதுக்கு, வளர்றதுக்கு வாய்ப்பை தேவன் ரொம்ப நேரம் வச்சுக்கிறார். அதனாலதான் please turn with me Matthew chapter 7. மத்தேயு 7வது அதிகாரம். மத்தேயு 7ல இந்த வசனம் பலமுறை நம்ம படிச்சிட்டோம். See, we have read many times, but you know, this is the truth. Matthew chapter 7 verse 13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். அவ்வளவுதான். சரி, உண்மையாவே அநேகர் போகிற பாதை விசாலமான பாதை. We should enter into that gate which it's a narrow gate. Many do not choose. அநேகர் அதை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இப்ப கவனிச்சு பாருங்க. ஊழியங்கள் இப்பொழுது மக்களுக்கு பிரியமான ஊழியங்கள் இருக்கிறதா? மக்களை திருப்திப்படுத்துகிற ஊழியம், மக்களை ஒருவேளை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த வார்த்தை ஒருவேளை கௌரவப்படுத்துகிற ஊழியம், மேன்மைப்படுத்துகிற ஊழியம், அவங்கள இன்னும் தூக்கி பிடிச்சி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்களாம், எசேக்கியேல் 13 வாசித்தீங்கன்னா தழுவணைகளை தைத்து கொடுத்தாள்னு இருக்கும். ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. என்ன பண்ணுது பாரு, எசேக்கியேல் 13. ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் மீ. verse 18. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தழுவணைகளை தைத்து அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கும் தலையணைகளை உண்டு பண்ணவர்களுக்கு, நீங்கள் என் ஜனத்தின் ஆத்துமாக்களை அவைகளை உங்களுக்கு உயிரோடே அதாவது கவனமா சொல்ல போனா அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி தழுவணைகளை தைக்கிறாங்க. ஊழியங்களை தெரியுமா இப்ப உங்களுக்கு? வியாபாரிகள் கூடுகை, வாலிபர்கள் கூடுகை,
See, we have different types of people gatherings. This is only for business people. This is for traders. This is for this kind of group. They have special ministry. என்ன ப்ராமிஸ்? கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவார். நீங்கள் சமாதானமாயிருங்கள். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் லிசன், இன் த எண்ட் டேஸ், ஃபைனல் டேல 2 தீர்க்கதரிசிகள் வரப்போறாங்க. அவங்க என்ன விதமான ட்ரெஸ் போட்டிருக்க போறாங்க? அவங்க ரெட்டுடுத்தி கொண்டிருக்க போறாங்க. ஏன்? சாக்லாத் எதுக்கு? மக்களுடைய நிலையை பார்த்து துக்கத்தோடு ஊழியம் செய்ய போறாங்க. மக்களுடைய பாவத்தின் நிலை, மக்களுடைய ஒவ்வொரு அசைவனுடைய நிலையும் பார்க்கும் பொழுது மனிதர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் எதிராயிருக்க போகிறது. பிரசங்கிகள் யாராவது உங்களை பார்த்து திட்டினாங்கன்னா, எதிர்த்தாங்கன்னா, கண்டிச்சாங்கன்னா நமக்கு பிடிக்காது. என்ன இந்த பாஸ்ட் எப்ப பாரு திட்டுறாரு, எப்ப பாரு என்ன ஒரு ஆசீர்வாதமே கிடையாதா, ஒரு நல்ல வார்த்தையே கிடையாதா? See, we expect preachers to preach prosperity gospels. We always expect blessings. We don't want to condemn, to warn. நம்மளை எச்சரிக்கிற விஷயம், நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி இது உன்னுடைய பாவம், நீ எங்க நிக்கிற பாருன்னு சொல்றதை கேட்கறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. பட் இந்த 2 பேர் வல்லமையோட வரப்போறாங்க, அதிகாரத்தோட வரப்போறாங்க, ரெட்டுடுத்தி கொண்டிருக்க போறாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த 3.5 வருஷம் எல்லா இடங்களுக்கும் போய் பிரசங்கம் பண்ண போறாங்க. 3.5 years they will preach. They will preach 3.5 years. யாருக்காவது பிடிக்குமா அவங்கள? பிடிக்காது. யாராவது மனம் திரும்புவாங்களா? இட்ஸ் நாட். ரொம்ப ரேர். இந்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. They will preach all over the world. எல்லாருக்கும் அந்த பிரசங்கம் போகும். ஆனா என்ன நடக்கிறது? நம்ம குயிக்கா 7வது வசனத்துக்கு வரப்போறோம். verse 7, Revelation 7, 11:7. சரி, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை பாருங்க. அவர்கள் என்ன பண்ண போறாங்க? தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து 3.5 வருஷம், கவனிங்க, 7 வருஷம் உபத்திரவ காலம், 7 years, the tribulation period. It is divided into 2 parts, 3.5 and 3.5. First 3.5 they will preach. அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. The middle of this 7 years, பாதாளத்திலிருந்து, பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து ஏறக்கூடியவன் வந்து அவளோடு யுத்தம் பண்ணி ஜெயிச்சிரும். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அவர்களை யாராலையும் எதிர்க்க முடியாது. ஒருவேளை எதிர்த்தா அக்கினி அவங்க வாயிலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணும்? அவங்கள அழிச்சிரும். அவங்களுக்கு அவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு, வல்லம் இருந்துச்சு. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் பாட்டம்லெஸ் பிட்ல இருந்து ஏறக்கூடிய வந்து, ஒருவேளை அந்தி கிறிஸ்து வந்து, ஒருவேளை பிசாசு வந்து அவர்களை எதிர்த்து ஜெயித்து கொன்று போடுவான். அப்படி கொன்று போடும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில், நம்முடைய கர்த்தர் எங்க சிலுவையில் அறையப்பட்டாரு? எந்த சிட்டி? எருசலேம். எருசலேமுக்கு ஒரு முக்கிய, அவங்க 2 பேரும் எங்க கொல்லப்பட போறாங்க? எருசலேம்ல. எருசலேம்ல கொல்லப்பட்டு அவங்களுடைய உடல்கள் வீதியில போடப்படும். அவங்களுக்கு அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க அடக்கம் பண்றதுக்கு அவங்களுக்கு போட்டு
அவங்கள கனஈனமா நடத்துவாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடியில் இருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கு ஒரு வெகுமதிகளை வா இங்க பாருங்க. என்ன மாதிரி ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. 2 தீர்க்கதரிசிகள் பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க. 3 வருஷம் பண்ணிருக்கிறாங்க. 3 வருஷம் முடிவுல பிசாசு எதிர்த்து அவர்களை கொன்று போடுகிறான். உங்க உடலை அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க. ஜனங்க எல்லாரும் அந்த உடலை பார்ப்பாங்க. அவங்க எப்படி அழியிறாங்கன்னு பார்க்க விரும்பினாங்க. ஏன் தெரியுமா? they preached against people. they preached against each one of us. நம்ம எல்லாருக்கும் விரோதமா பேசுனதுனால, நம்மை எதிர்த்ததுனால, நம்ம சங்கடப்படுத்ததுனால, நம்ம கஷ்டப்படுத்ததுனால அவங்க எப்படி அழிவாங்கன்னு பார்ப்பாங்க. ஒரு பிரசங்கி, a pastor is preaching, the pastor is teaching. அருமையான சகோதரி சகோதரியே, உங்க மக இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கா. இது கர்த்தருக்கு விரோதமானது. நீங்க இது செய்யறது பாவம். இப்படி செய்யக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஒரு ஃபேமிலிக்கு எதிர்த்து இது கர்த்தருக்கு விரோதமான பாவம், பிளீஸ் இது தப்பு, இதுக்கான சிக்ஷை இதுன்னு சொன்னா திருப்பி என்ன தெரியுமா சொல்ல விரும்புறாங்க? ஓப்பன்லி சே, உங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கிறா, நாங்க பாக்குறோம் உங்க பொண்ணை எப்படி வளர்க்குறீங்க. மக்களுடைய மைண்ட் செட் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு இந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தி தான், அவளுக்கும் அதே பிரசங்கம் தான். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க? நீ என்னென்னலாம் பேசுனியோ அது உனக்கு என்ன நடக்குது பார்க்கலாமா? மக்கள் இந்த 2 தீர்க்கதரிசிகளுடைய உடலை பார்த்து கொக்கரிக்க விரும்பினாங்க. பாத்தியா, நீ பிரசங்கம் பண்ணல, உனக்கு வந்துச்சு பாரு அழிவு. நீ சொன்னல்ல, உன் வீட்டுல என்ன நடக்குது பாரு. மைண்ட் செட் என்ன தெரியுமா? சத்தியத்தை சொல்றவன் எதிரி எனக்கு, வாழ்த்துறவன் கண்டுக்காதவன் நீ எப்படி வேணா போய்க்கோ எனக்கு காசை கூடன்னு சொல்றவன் நல்ல பிரசங்கி, நல்ல ஊழியக்காரன். யாரு? யூ கிவ் மீ மணி, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். ஐ டோன்ட் see all those things. Just I want to focus only God is blessing you. I don't want to preach against your sin. They seem to be a good pastors. You know who is a bad pastor? Who speak against your bad characters, your sinful nature, your behavior. If he condemns you, he is the most wanted enemy for your life. உண்மையாவே என் லைஃப்ல ஒருத்தரை நான் எனிமையா பார்ப்பேன்னா, என்னை பார்த்து குறை சொன்னவர், என்னை பார்த்து குற்றம் சொன்னவர், என்னை பார்த்து அசிங்கப்படுத்தினவர். என்றைக்கு அந்த மனநிலை உண்டு? எந்த பாஸ்டர் ரொம்ப பிடிக்குது? தழுவணைகளை தைத்து கொடுக்கிறவங்களை பிடிக்கிறது. அந்தந்த நபருக்கு ஏத்த மாதிரி பேசுற பாஸ்டர் பிடிக்கும். நம்மை அப்படியே கௌரவப்படுத்துறவங்க, நம்மளை கிச்சு கிச்சு மூட்டுறவங்க, நம்மளை அப்படியே இன்னும் அப்படியே மிதக்க வச்சிருக்கிற பாஸ்டர்ஸ், தே ஆர் சோ குட். யாரை நமக்கு பிடிக்கிறது தெரியுமா? எச்சரிக்கிறவங்கள, புத்தி சொல்றவங்கள, ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து திருந்துங்கன்னு சொல்றவங்கள பார்த்தா நமக்கு பிடிக்காது. அவங்களுடைய அழிவை நீ பேசுறல்ல, உனக்கு என்ன நடக்குது பார்க்கணும். 3 நாள் இந்த உடம்பு எப்படி வீங்குது, எப்படி அழியுது, எப்படி பறவை கொத்திட்டு போகுது, நீ எப்படி போற நான் பாக்குறேன், உன்னை புதைக்க கூட கூடாதுரா அப்படின்னு பார்ப்பாங்க. சங்கீதம் 79 பாருங்களேன். இது ஒன்றும் சாதாரணமா என்ன கிடையாதுன்னா, அப்ப நடக்க போற ஒரு விஷயம் மட்டும் இல்ல, வழக்கமாவே இஸ்ரவேல்ல இருக்கிற ஒரு விஷயம். சங்கீதம் 79 என் கூட வாங்க.
2வது வசனத்தை பாருங்க. verse 2. உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவருடைய இரத்தத்தை தண்ணீரை போல அவர்களை அடக்கம் பண்ணுவாரும். ஊழியக்காரங்க உடம்ப அடக்கம் கூட பண்ணக்கூடாது. மிருகம் சாப்பிட்டு போட்டோம், பறவை சாப்பிட்டு போட்டோம். இந்த மைண்ட் செட் வந்து ஆதியிலேருந்தே இருந்துச்சு. யாரெல்லாம் நீ நடந்து கொள்றது தப்புமா, நீ இப்படி செய்வது பாவம்னு சொன்னா திருந்துவதற்கும் மாறுவதற்கும் உடைஞ்சு வர்றதுக்கும் நமக்கு மனசு கிடையாது. டியர் பிரதரன், ஐ அர்ஜ் யூ டு, உண்மையாகவே யாராவது உங்களை எச்சரிப்பாங்கன்னா, யாராவது உங்களை கண்டிப்பாங்கன்னா, if there is a pastor who can warn you, if there is a person who can really speak of your sin, if he identifies, if he specifically speak about your wrongdoings, please listen to him. யாராவது உங்களை நீ ரொம்ப பெஸ்ட்பா, யூ ஆர் சோ சூப்பர், யூ ஆர் ஒண்டர்ஃபுல், உன்ன மாதிரி ஒரு பிரதரை நான் பார்த்ததில்லை, யூ ஆர் சோ கைண்ட், யூ ஆர் சோ கிரேஷியஸ், உண்மையாவே உன்ன மாதிரி விசுவாசிலாம் உலகத்திலே கிடையாதுன்னு பேசினா நமக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். யாராவது நம்மளை மேன்மைப்படுத்தி விட்டா, யாராவது நம்மை உயர்த்தி விட்டா, யாராவது நம்மளை தூக்கி விட்டா, ஐயோ இந்த மாதிரி ஒரு நபர் தான் எனக்கு வேணும். நமக்கு எச்சரிக்கைங்க வேணாம். எச்சரிக்கிறவங்க, நீ எச்சரிக்கும் போது திருப்பி என்ன தெரியுமா சொல்லுவான், நீ பேசுறல்ல, நீ ஒழுங்கா பாரு, நீ பேசுற, நீ சரியா? ரியலி ஆதியிலிருந்து, see from Israel, from church to the end, same character. 2 தீர்க்கதரிசிகள் செத்துட்டாங்க, உடல் கிடக்குது, ஜனங்க கிஃப்ட் அனுப்புறாங்களாம். சரிங்களா? அந்த காலத்துல கிறிஸ்துமஸ்னா யூ சென்ட் a greeting card, you know, in the olden days, you know, there was a custom sending a greetings card. Nowadays no, it's not in the practice now, almost gone. See, in 90s and 2000, before 2000, we used to send a greetings card. பொங்கல் வாழ்த்து கார்டுன்னு இருக்கும், கிறிஸ்மஸ் வாழ்த்து கார்டுன்னு இருக்கும். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அந்த கார்டை போய் வாங்கி அதை ஸ்டாம்ப் போட்டு என்ன பண்ணணும், நம்ம தூரமா இருக்கிறவங்களுக்கு அனுப்புவோம். ஜனங்க 2 தீர்க்கதரிசி செத்ததுக்கு விருந்து வைப்பாங்க, கொண்டாடுவாங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் பரிசு கொடுத்துப்பாங்க. They will share the gift because these 2 prophets died. அவங்க எதுக்கு வந்தாங்க? கர்த்தரை குறித்து சாட்சி சொல்ல வந்தாங்க, கர்த்தரை குறித்து சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி எச்சரிக்கை வந்தாங்க, மனம் திரும்புதலுக்கு சொல்ல வந்தாங்க. மனிதனுடைய இருதயம் எந்த அளவுக்கு மோசமா போய் நிற்கும் தெரியுமா? நம்ம அந்த மோசத்தை எப்ப பார்க்கலாம்னா இப்பவும் பார்க்கலாம். எனக்கு எந்த பாஸ்டர் பிடிக்கும், யாரை பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாரும் பாஸ்டர். யாரை என்ன கௌரவப்படுத்துறாங்களோ, யாரை என்ன மேன்மைப்படுத்துறாங்களோ, யாரை என்ன உற்சாகப்படுத்துறாங்களோ, யார் என்னை என்கரேஜ் பண்றாங்களோ, யார் என்கிட்ட பாசிட்டிவா பேசுறாங்களோ, see, I love that pastor. I really don't love pastor who really wants me. எச்சரிக்கிற பாஸ்டர் எனக்கு வேண்டாம், கண்டிக்கிற பாஸ்டர் எனக்கு வேண்டாம். உண்மையாகவே சத்தியத்தை விட்டு கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் வந்துருன்னு பவுல் அப்பத்துல இருந்து சொன்னாரு. இந்த காலம் வரைக்கும் எந்த பாஸ்டர் பிடிக்குது? 2 தீர்க்கதரிசிகள் செத்துட்டாங்க. 3 நாள் அவங்க சரீரம் எப்படி அழியுதுன்னு பாக்குறதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஜனங்க. நினைச்சிட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு. லிசன், அவங்க ஒன்னும் மக்கள் மனதில் இருந்தபடி அவங்க ஒன்னும் செத்து போல. தீர்க்க தரிசனம் அவங்க சொல்லி அவங்க கொடுத்த வேலையை முடிச்சாங்க. கர்த்தர் அவங்களுக்கு
ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாள் அவங்க வாழ்க்கையில ஒரு அவமானத்தையும், ஒரு அசிங்கத்தையும் அங்க வச்சார். என்ன நடந்துச்சுங்களா? வாசிங்க இப்போ. வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம். பாருங்க, நாம இப்ப பார்க்கிறோம். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியின் குடிகள் சந்தோஷப்பட்டு களி கூறுறாங்க. ஒருவருக்கு ஒரு எதிர்மொழி அனுப்புறாங்க. 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த 3 நாள் கர்த்தர் அவங்களுக்கு ஜீவ ஆவியை கொடுத்தாரு. அவங்களுக்கு பலன் கொடுத்தாரு. எழுந்துச்சு நின்னாங்க. அவங்க காலூன்றி நிற்கும்படி செஞ்சார். எழுந்துச்சு நின்னுட்டாங்க. பார்த்தவங்களுக்கு இப்போ 3 நாளுக்கு அப்புறம் they raised up again. Just 3.5 days. They are alive now. What happened? இப்ப ஜனங்களுக்கு பயம் உண்டாச்சு. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு அவருடைய சத்துருக்கள் அவர்களை எல்லாரும் பார்க்கிறாங்க. ஒரு சத்தம் உண்டாச்சு. இனிமே உங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு தகுதியில் ஏறி வந்துருங்க. கவனிங்க. திஸ் இஸ் உண்மையாவே வாதையில ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, குறிப்பா 2வது ஆபத்துன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கோம். முதல் ஆபத்து முடிச்சு இப்ப 2வது ஆபத்துல என்ன நடக்கிறது? இந்த 2வது ஆபத்தினுடைய இது. இதுக்கப்புறம் பிரசங்கமே இல்லை. இதுக்கப்புறம் எச்சரிப்பு கிடையாது. இதுக்கப்புறம் மனம் திரும்புதல் கிடையாது. ஏறி வா, இதுக்கு மேல எதுவுமே இல்லை, வா போதும். சத்துருக்கள் பார்த்தாங்க, அவ்வளவுதான். பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது. என்ன நடக்கிறது பாருங்க. குறிப்பா அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினாலே மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை எனக்கு உண்மையாவே கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு 2வது முதல் ஆபத்து வந்துச்சு. அப்பவே சொன்னாரு 2ஆம் ஆபத்து இன்னும் மோசமா இருக்கும். 2ஆம் ஆபத்து இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொடுமையான 3 வருஷங்களை பார்க்க போறாங்க. இந்த ஆபத்துல மனம் திரும்ப முடியுமா? Will there be a repentance? Will there be a chance to repent? Very hard. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு சின்ன வழியில ஒரு ஒட்டகம் போறது இம்பாசிபிள் போல. இனிமே சான்ஸ் இருக்க போதா? இல்ல. ஹலோ, என்னை கவனிக்க முடியுதா பாருங்க. If you hear the voice of the Lord, if you hear the voice of the Lord today, please repent. You may not have a chance tomorrow. If you die tonight, where will you go? We just live our life சினிமாக்காரங்க மாதிரி இருக்க பாக்குறோம். எல்லாம் என்ஜாய், ஜாலியா இரு. என்ன இப்போ கெட்டு போயிட போகுது? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. 1000 முறை ஆண்டவர் எச்சரிச்சாலும் நான் என் விருப்பத்துக்கு இருப்பேன். சர்ச்சில் ஒரு முகம், என் லைஃப்ல ஒரு முகம். I live my life. If anybody wants you, yeah, I don't like you. I come to church to get a news. I don't say message, a news. That's a blessing. It's not a message from God. The message of blessing is always there. But in the end times, God wants to speak, to warn the people, to really admonish, to really speak up
ஸ்பீக் அகேன்ஸ்ட் த ஈவில் திங்ஸ், டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் த சின்ஸ். நம்முடைய பாவங்களுக்கு விரோதமா பேச விரும்புகிறார், நம்முடைய அக்கிரமங்களுக்கு விரோதமா பேச விரும்புகிறார். அதை பேசுற ஊழியக்காரங்க ரொம்ப குறைவு. அவங்கள ஜனங்க வெறுக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், நான் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடப்பட்டேன். 2வது முறை அவங்க என்ன கூப்பிடல. ஏன் தெரியுமா? அவங்க விரும்புற பிரசங்கத்தை நான் பண்ணல. 2வது முறை என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பிரசங்கத்தை நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஊழியக்காரங்களை வேணாங்கிறது நான் எங்கேயோ தப்பு பண்றேன். என்னை சிட்சிக்கிறவங்களை, என்னை கண்டிக்கிறவங்களை வேணாங்கிறேன். ஏன்னா நான் இன்னும் கடினத்திலே இருக்க விரும்புறேன். இன்னும் நான் எங்க நீங்க தேவனுடைய உண்மையான ஊழியக்காரங்கள்ட்ட விலகி போறீங்கன்னா நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களை நீங்க குறை சொல்லிட்டு தூர போறீங்கன்னா நீங்க பாவம் பண்ண போறீங்க. சபையை குறை சொல்லிட்டு விலக பாக்குறீங்கன்னா நீங்க எங்க தப்பு பண்ண விரும்புறீங்க. யூ வாண்ட் டு லிவ் அக்கார்டிங் டு திஸ் வேர்ல்ட், தட்ஸ் இட். தேவன் ஏன் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார்? நம்மை சீர்படுத்த, நம்மை ஸ்திரப்படுத்த, நம்மை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த. நம்ம இங்க வந்து குறை சொல்லிக்கிட்டு ஒண்ணு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு என்ன இப்படி நான் அதை அப்படி. ப்ளீஸ் ஸ்டாப். We are in the end times. The Lord really want to send the 2 prophets. எப்போ நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நமக்கு பெரிய இறக்கம் இருக்கு. நம்ம சபையில இருக்கிறோம். ஒருவேளை நம்மளை எச்சரிக்கிறவங்களை நம்ம வெறுத்தோம், எச்சரிக்கிறவங்களை நம்ம மனசு இதெல்லாம் என்ன ஊழியம் அப்படின்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களையும் என்னையும் காப்பாத்துறதுக்கு ஆள் இருக்காது. ப்ளீஸ். ஒரு காலம் வருது, 2 ஊழியக்காரங்க எப்ப அழிவான்னு பாக்குற மக்கள் கூட்டத்துல 2 பேர் இருந்திருக்காங்க. உண்மையே எனக்கு அதை படிச்சதும் என்ன மாதிரி மக்கள் இல்லை. உண்மையே சொல்றவனை விரோதிக்கிறோம். சத்தியத்தை சொன்னதுனால நான் உங்களுக்கு சத்துருவானேனோ? Am I an enemy to you because I preach the truth? You may really welcome the pastors who can really preach blessings, prosperity gospels. மக்களுக்கு எது பிடிக்குது? என்னை வாழ்த்தக்கூடிய பாஸ்டர், என்னை உயர்த்தக்கூடிய பாஸ்டர், என்னை முன்னால வைக்கக்கூடிய பாஸ்டர். ஊழியக்காரங்க எப்படி தெரியுங்களா? யாரை எங்க வச்சுக்கணும் அவங்களுக்கு தெரியும். யாரை எப்போ கைக்குள்ள வச்சுக்கணும், கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. If you give a lump sum amount of offering, the pastor really will appreciate you. He will give you some responsibility in the church. He will keep you in such a way you will be honored. He don't see your sinful life. உங்க பாவ வாழ்க்கை பத்தி அவருக்கு அக்கறை கிடையாது. Just his focus is only about offering. That kind of ministries all over the world. But there are few churches, there are few people really speak of the truth. எச்சரிக்கிறவங்க, கண்டிக்கிறவங்க, திருத்துறவங்க. நம்ம அந்த சபையில இருக்கிறோம். விசுவாச நம்பிக்கை சபை, அந்த சபை அதுதான். பட் அங்க உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா பண்றோம்? பாஸ்டர் கிட்ட ஒரு முகம் காமிச்சுக்கிறோம். பாஸ்டர் பிரசங்கம் சூப்பர், ஆனா என்னை பர்சனலா டச் பண்ணாருன்னா அவ்வளவுதான். அவர் I have seen all these things. உண்மையாவே சொல்லட்டுமா? என் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தருடைய மகிமைக்கு ஒப்பாக திருப்புறதுக்கு ஒரு ஊழியக்காரன் அங்க இருக்கிறேன். ஒன்றையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை, யாரதையும் நான் சம்பாரிச்சுக்கல, எனக்கு சேர்த்து வைக்கிறேன்னு பார்க்கல. Only one thing, I travel all the way. I travel all around my Tamil Nadu and here. To only my focus is to preach the gospel, to teach the truth, to edify you. உங்களை உண்மையாகவே கர்த்தருக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துறது பிரச்சனை. ஒருவேளை நீங்க என்ன வெறுத்தீங்கன்னா I don't really feel about it. ஏன்னா தேவன் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்.
தேவன் என்னை நியமித்திருக்கிறார். He has empowered me. He has given me the authority to speak. If you listen, if you refund, it will be blessing to you. உங்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, போதும் தம்பி வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. One day he will call me. You don't have any more time to stay there. Please come. ஆண்டவர் எழுப்பிடுவார். அதுக்கப்புறம் பிரசங்கம் இருக்காது, அதுக்கப்புறம் வார்னிங் இருக்காது, அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காது. நீ அங்க இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, வாழ்ந்துருவார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், வாரம் வாரம் எச்சரிக்கிறோம், எல்லா நாளும் எச்சரிக்கிறோம். பட் we hear one side and leave another side. That's it. நீ பேசு, நீ சொல்லு, நான் அப்படியே தான் இருப்பேன். இங்க உட்கார்ந்துகிட்டு எத்தனை பேர் எத்தனை விதமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் எச்சரிச்சிருக்கிறார். நம்ம திருந்துற மாதிரி ஒரு நிமிஷம் இருப்போம், ஆனா நம்ம போய் வேற மாதிரி இருப்போம். பாஸ்டர் கிட்ட ஒரு முகம் காட்டுவோம், நம்ம பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இந்த கேரக்டருக்கு திருத்திக்கன்னு சொல்லுவாரு, நம்ம மாற்ற மாட்டோம். எது தெரியுமா எதிர்பார்த்துட்டு இருப்போம்? இவ்வளவு பேசுறல்ல, நான் உன் லைஃபை பார்க்குறேன் இரு அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். எங்கேயாவது ஒரு சின்ன தடுமாற்றம், ஒருவேளை ஒரு சின்ன தோல்வி ஒரு பாஸ்டருக்கு வருது, ஒருவேளை அவர் சின்னதா வந்தாருன்னா கை கொட்டி சிரிக்க பார்ப்போம், கிஃப்ட் அனுப்பி பார்ப்போம். பத்தியா இவ்வளவு பேசினார் அந்த ஆளுக்கு, என்னாச்சு பத்தியா அப்படின்றோம். அர்த்தம் தூக்கிடுவார். போதும் நான் வந்துரு. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. என்ன 14வது வசனம் இப்படி சொல்லுது, என்னது பாருங்க. 2ஆம் ஆபத்து, இதோ 3ஆம் ஆபத்து, ஓகே. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுறது என்ன, அதுக்கப்புறம் நடக்க போறது என்ன, 2026 படிப்போம். இருந்தோம்னா படிக்கலாம், சரிங்களா? 2025 என்ன ஆயிடுச்சு, இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ 2026 பார்ப்போம். ஒருவேளை பாஸ்ட் உயிரோடு இருந்தாருன்னா பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுவாரு, பாஸ்ட் ஆண்டவர் தூக்கிட்டாருன்னா வேற ஒரு பாஸ்ட் வருவாரு. ஆனா எச்சரிப்பாரா எனக்கு தெரியாது. காலமினி கண்கள் முடியாண்டு. இரக்கமுள்ளைங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு மகத்துவமான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நாங்க இந்த ரெவலேஷனை படிக்க 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 எங்களுக்கு பயம் வருது. இன்னும் திருந்தாம நாங்க இருக்கிறோம்னா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு உணர்வை கொடுங்க. எங்க ரெட்டை வேஷம் போடக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா மனம் திரும்புற இடத்த கொடுங்கப்பா. எத்தனை பிரசங்கம் எங்களுக்கு கேட்டு இறுகி போயிருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற சின்ன அசுத்தம் கூட உம்மிடத்துல சேருவதற்கு தடையா இருக்குன்னு தெரிஞ்சும் நாங்க துணிகரமா இருக்கிறோம். ரொம்ப இறுகி போயிட்டோம் அப்பா. எங்களுக்கு இன்னைக்கு டைரக்டா எங்களை பார்த்து பேசியிருக்கிறீங்க. மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க, தாழ்மையுள்ள இதயத்தோடு திரும்பி வர உதவி செய்யுங்க. உம்முடைய தயவு நடத்திட்டு ஆசீர்வதிங்க. இயேசு ராஜா நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் உங்க எல்லாருக்கும். ஓகே, நம்ம குயிக்கா என்ன செய்ய போறோம்?